இந்த சண்டே வந்து நமக்கு ஒர்ஸ்ட் டேவா ஆகும்னு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல. இன்றைக்கி சண்டே எதுவுமா எழுந்ததே லேட்டு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் நம்ம கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு வந்ததுமே அப்பா அம்மா வந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து எல்லா வேலையும் காலையில் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருந்தாங்க, ரொட்டீன் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அவங்களோட நானும் சேல்ஸுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. நேற்று பிராய்லர் லோடு வந்திருந்தது. அந்த பிராய்லர் லோட அவங்க எடை போட்டு கூண்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 13.5 கிலோ பிராய்லர் கோழி வந்து இறந்துருந்தது. அதை எடுத்து நம்ம ஓரமாக எடை போட்டு வச்சாச்சு. சண்டே அதுவுமா இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம சேல்ஸை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பிராய்லர் நாட்டுக்கோழி சேல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அந்த இறந்து போன பிராய்லர் கோழி என்ன பண்ணேன்னு கேட்டால், நம்ம கடையில் ஜேபிஎஸ் சிக்கனில் வந்து ஒரு நாளுமே இறந்து போன கோழியை வந்து நம்ம போட மாட்டோம். அதை நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணியாச்சு. 13.5 கிலோ பிராய்லர் கோழியுமே நமக்கு பிஸ்னஸில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். அது போனால் போயிட்டு போகுது. ஆனால் நமக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம். அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம வந்து ஒரு துரோகமே பண்ணவே மாட்டோம். ஜேபிஎஸ் சிக்கனில் நம்ம கடையில் வந்து நீங்கள் நம்பி வந்து சிக்கன் வாங்கலாம். 100% வந்து இந்த மாதிரி இறந்து போன கோழியோ இல்லை இந்த அட்டாக்கான கோழியோ அந்த மாதிரி எந்த கோழியுமே நம்ம ஜேபிஎஸ் சிக்கனில் வந்து சேல் பண்ண மாட்டோம். சரிங்களா? நம்பி நம்ம கடையில் வந்து வாங்கலாம்.